பண்ணுங்க. டிசைட் மாத்திரமல்ல, டிட்டாச். டிட்டாச், ವಿಳಕ್ಕಿ ಕೊಳ್ಳುಂಗ. ಕನ್ನಡ சொல்லப்பட்டிருக்கிறது ದೂರ ವಿರಿಸು, ಸ್ವಲ್ಪ ದೂರ ಇರಿ. ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಸ್ವಲ್ಪ ದೂರವಿರಿಸಿ. டிட்டாச் என்ன? டிட்டாச், டிட்டாச் யுவர் ஹார்ட் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட். கரெக்டாக நான் சொல்றது? இந்த உலக விஷயங்களில் இருந்து உங்கள் இருதயத்தை கொஞ்சம் விலக்கி வைங்க. நானும் நீங்களும் இந்த பாயிண்ட போடுங்க. we should live a god centered life, not a self centered life. நாம் எல்லாரும் தேவனை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். யாரை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை? தேவனை மையமாக கொண்ட வாழ்க்கை. ஆனா நான் என்ன மையமாக கொண்டிருக்கிறேன்னு சொன்னா, என்னை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். செல்ஃப் சென்டர்ட் லைஃப் இல்ல. ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவ பிள்ளை செல்ஃப் சென்டர்ட் லைஃபா வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னு சொன்னா காட் சென்டர்ட் லைஃபை வாழ முடியாது. கர்த்தரை மையமாக கொண்ட வாழ்க்கை நான் வாழ முடியாது. என் சுயத்தை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தேன் என்றால், வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால், கர்த்தரை மையமாக கொண்ட வாழ்க்கை நான் வாழ முடியாது. தேவனை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை இந்த தாவீது அழகாய் வாழ்ந்தார். அவனை அசைக்க 1000 சோதனைகள் வந்த போதிலும் அவன் அசையாமல் இருந்தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. அவன் தேவன் மீது வைத்திருந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, எவ்வளவு போராட்டம் வந்த போதிலும் அவனை அசைக்கவில்லை. அவர் வார்த்தையில சொல்லும் போது எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. முதலில் அவன் நம்பிக்கை தேவன் மீது அசையாமல் இருந்தது. அப்படி இருந்ததுனாலதான் அவனை எந்த போராட்டமும் அசைக்கல. மீண்டுமா சொல்லட்டுமா? அவன் தேவன் மீது அவருடைய நம்பிக்கை அசைக்காமல் வைத்திருந்ததுனால அவனுக்கு எந்த போராட்டம் வந்தாலும், எந்த உபத்திரம் வந்தாலும், எந்த எதிரிகள் வந்தாலும் அவன் அசைக்கப்படல. ஆனா சொல்லும் போது ஒரு விஷயத்தை சொல்றார், ஆட் பண்றார். 2வது வசனத்தை யாராவது வாசிங்க. 62:2. அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய், என்ன சொல்லுகிறது? நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லைன்னு மாத்திரம் சொல்லல, நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. எவ்வளவு அழகா ஆட் பண்றாரு பாருங்க. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் கர்த்தரின் வலது பாரசத்தில் இருக்கபடியால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு அங்கே சொல்லி முடிக்கிறாரு. ஆனா இங்க சொல்லும் போது ஒரு வார்த்தையை ஆட் பண்றாரு, நான் எப்படி அசைக்கப்படுறது இல்லையா? அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. என் கன்மலை அவர்தான், என் ரட்சிப்பு அவர்தான், என் உயர்ந்த அடைக்கலம் அவர்தான், என் நம்பிக்கை அவரே, என் நம்பிக்கை அவர் மேல், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படி சொல்றது மாத்திரம் இல்ல, நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில சமயம் என் சரீரத்திற்கு வருகிற வியாதியை கண்டு நான் அதிர்ந்து போனேன். சில சமயம் என் உபத்திரவத்தை கண்டு நான் சோர்ந்து போனேன். சில சமயம் என் சரீரத்திற்கு வருகிற வியாதியை கண்டு, பலவீனத்தை கண்டு நான் அதிர்ந்து போனேன். சில சமயம் என் வாழ்க்கையில் வருகிற தோல்வியை கண்டு நான் துவண்டு போனேன். உண்மைதான். சில சமயம் என் தனிமையை கண்டு நான் கலங்கி போனேன். சில சமயம் என் இழப்பை கண்டு நான் மனம் நொந்து போனேன். ஆனாலும் கொஞ்சம் அசைந்த, கொஞ்சம் ஷேக் ஆயிட்ட, கொஞ்சம் மனசு பாதிக்கப்பட்டது, வந்த உடனே, நான் எதிர்பாராத நடந்த உடனே கொஞ்சம் நான் ஷேக் ஆயிட்டேன். ஆனால் நான் அதிகமாய் அசைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரும்போது ஒண்ணுமே ஆவலன்னு நான் சொல்லல. வரும்போது நம்ம சொல்றோம் கொலை நடுங்கிடுச்சுன்னு சொல்றோம்ல, இந்த விஷயத்தை கேட்கும் போது எப்பா என்னால அதை கேட்டாலும் தாங்க முடியல, கொஞ்சம் மனசு பாதிக்கப்பட்டுடுச்சு. ஆனா நான் அதிகமாய் அசைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை. நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை. அதனால சொல்றாரு ஆரம்பத்தில் அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி சொல்றாரு, அவர் என் நம்பிக்கை யார் மேல இருக்குன்றத காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. என் ஒரே நம்பிக்கை அவரே, என் கன்மலை அவரே, என் ரட்சிப்பு அவரே, என் அடைக்கலம் அவரே. அதனால நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. நடக்கும்போது கொஞ்சம் ஷேக் ஆயிட்டேன். என்ன டச் பண்ணும்போது நான் கொஞ்சம் ஆடி போயிட்டேன். என்னை யாரும் நம்பாத போது, என்னை கைவிட்டு போகும்போது நான் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டேன்.
தோல்வியை நான் அடையும் போது நான் கொஞ்சம் ஆடி போயிட்டேன், ஆனா அதிகமாய் ஆடி போடல. ஹல்லேலூயா. இருக்கிறத சொல்றாரு, பிராக்டிக்கலா சொல்றாரு. நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை. நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. சொல்லாமா? ரெண்டாவது பாயிண்ட், டிட்டாச் யுவர் ஹார்ட் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் இருந்து அல்லது இந்த உலகத்தின் விஷயத்திலிருந்து கொஞ்சம் விலகி வைங்க. கொஞ்சம் விலகி தான் இருக்கலாம். காட் சென்டர்ட் லைஃப்ல இருக்கலாம், செல்ஃப் சென்டர்ட் லைஃப்ல இருக்க வேண்டாம். நம்ம என்ன பண்றோம்? இந்த உலக பாருங்க, வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும். இது எழுதி வச்சுக்கோங்க. யோவான் 15:19 எடுக்க வேண்டாம், எழுதி வச்சுக்கோங்க. யோவான் 15:19 வசனம் சொல்கிறது, இயேசு சொல்றாரு, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உலகத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்ட, நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும். சொல்லமா? டிட்டாச் ஆயிருங்க. கொஞ்சம் தள்ளி இருங்க. இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனா என்னையும் உங்களையும் இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் பிரித்து எடுத்திருக்கிறார். He separated us from this world. இந்த உலகத்தில் இருந்து என்னை உங்களை செப்பரேட் பண்ணிட்டு இருக்கிறார், பிரிச்சிட்டு இருக்கிறார். உலகத்துல தான் இருக்கிறோம். இந்த உலகத்துல நான் இருந்தாலும் இந்த உலகத்தான் நான் அல்ல. நீங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நானும் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல. கொஞ்சம் டிட்டாச்சா இருக்கலாம். இங்க வர கஷ்டத்தையும் இங்க வர உபத்திரவத்தையும் வச்சு அவர் மேல இருக்கிற நம்பிக்கையை நம்ம விட்டுடக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? சர்ச்சுக்கு ஏமா வரல? குடும்பத்துல கஷ்டம். ஏமா ஜெபத்துக்கு வரல? புருஷன் அடிச்சிட்டான். ஏன்பா கர்த்தரை தேட மாட்டிருக்கிற, கர்த்தர் சமூகத்துக்கு போக மாட்டிருக்கிற, சபைக்கு போறதுல, கர்த்தர் சமூகத்தை சேர்ந்து இருக்கிறதுல, வேலை, வியாபாரம், பிசினஸ். கொஞ்சம் டிட்டாச்சா இருக்கலாம். தாவீதை கேட்டிருந்தா என்னென்ன பிரச்சனை சொல்லிருப்பார் தெரியுமா? தாவீதை கேட்டிருந்தா, சவுல் என்ன துரத்திக்கிட்டே இருக்கிறான், அதனால நான் சர்ச்சுக்கு வரல சொல்லிருப்பாரா? என் புள்ள பாராட்டி சீராட்டி வளர்த்த அப்சலோம் என்ன கொல்ல வகை தேடுறான், அதனால நான் சமூகத்துல வர முடியல. எவ்வளவு ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கிறேன், போர் நடந்துகிட்டே இருக்குது, அடிக்கடி யுத்தத்துக்கு போறேன், அதனால சமூகத்தை தேடல. தாவீது சொல்லிருக்கலாமா? நிறைய பேரை விசாரிக்க வேண்டியது இருக்குது. நான் ராஜா இல்லையா? பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ராஜா தானே. நான் ராஜா இல்லையா? நான் ராஜான்றதுனால நிறைய பேரை விசாரிக்க வேண்டியது இருக்கு. நான் பாஸ்டர்ன்றதுனால நிறைய பேரை விசாரிக்க வேண்டியது இருக்கு. அதனால பிரசங்கம் மட்டும் செய்வேன், பாதத்துக்கு போக மாட்டேன். நான் ராஜான்றதுனால நிறைய கேஸுங்களை பார்க்க வேண்டியது இருக்குது, நிறைய பஞ்சாயத்தை பண்ண வேண்டியது இருக்குது. அதனால நான் சமூகத்திற்கு போக முடியல, அவர் சந்நிதிக்கு போக முடியல. கவனிக்கிறீங்களா? இனிமேல் நான் இங்கதான் இருக்கிறீங்களான்னு கேட்க மாட்டேன், ஏன்னா இங்கதான் இருக்கிறோம். கவனிக்கிறீங்களான்னு தான் கேட்கணும். கவனிக்கிறீங்களா? ராஜா, நிறைய வேலை இருக்கு, குடும்பத்துல பிரச்சனை எல்லாம் முடியட்டும், போராட்டம் எல்லாம் முடியட்டும், கடன் பிரச்சனை எல்லாம் முடியட்டும், நடக்கும் நடக்கும். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கட்டும், அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். நம்ம பாட்டுக்கு கர்த்தர் சமூகத்தை தேடிக்கிட்டே இருக்கலாம். இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். சொல்றாரு, நான் அதிகமா அசைக்கப்படுறதில்லை, உலகத்தில் தான் இருக்கிறோம். ரொம்ப அசைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, நல்லா இருக்கும். ரொம்ப அசைஞ்சு ரொம்ப ஆடி போயிடாதீங்க. தாவீது சொல்ற மாதிரி சொல்லலாம், நான் அதிகமா அசைக்கப்படுறது. வீட்டுல பிரச்சனை வருது, ஆடி போயிட்டேன், வீட்டிலேயே படுத்துக்கிட்டு தூங்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப ஆடி போயிடக்கூடாது. விசுவாசிக்கிறவன் பதறான். அதனால கொஞ்சம் டிட்டாச்சா இருக்கலாம்,
கொஞ்சம் உலகத்துல இருந்தாலும் டிட்டாச்சா இருக்கலாம். இது இல்லைங்க நமக்கு நிரந்தரம், இந்த இடம் இல்லைங்க நமக்கு நிரந்தரம். ஒன்னும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த உலகம் எனக்கும் உங்களுக்கும் நிரந்தரம் அல்ல. எனக்கு நிரந்தரமான ஒரு இடம் இருக்கு. அப்ப இந்த உலகத்துல நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் என் தலைமையில போட்டுக்கிட்டு நான் அதுக்கே என் வாழ்க்கைய வச்சுக்கிட்டு பிரச்சனைய பண்ணிக்கிட்டு கர்த்தரை தேடாம கர்த்தர் மேல என் நம்பிக்கை வைக்காம நான் இருந்தேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் டிட்டாச்சா இருக்கலாம். அங்க அந்த போடுங்க, அந்த பிக்சரை போடுங்க, எவ்வளவு அழகா இருக்கு. அதான் நீங்க, அதான் நான். அந்த தாமரை பூ, அது கீழே இருக்கிற இலை பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கு. ஆனா வேற பாருங்க எங்க இருக்கு? பூமிக்குள்ள இருக்கு, தண்ணீருக்குள்ள இருக்கு. ஆனாலும் தன்னை எவ்வளவு அழகா காமிச்சுக்குது பாருங்க, எவ்வளவு பிரகாசமா காண்பித்துக்குது பாருங்க. நம்ம உலகத்துல தான் இருக்கிறோம், நம்ம கால் உலகத்துல தான் இருக்கு. ஆனா அதிகமா அசைக்கப்பட வேண்டாம். கவனிக்கிறீங்களா? அதிகமா அசைக்க வேண்டாம். அவன் ஏமாத்திட்டான், அதனால நான் சமூகத்துக்கு வர மாட்டேன். அவன் கையை விட்டுட்டான், அதனால நான் சமூகத்துக்கு வர மாட்டேன். இது நடக்கல, அது கிடைக்கல, அது கொடுக்கல, அதனால சமூகத்துக்கு வர மாட்டேன். அது முடியல, அதனால சமூகத்துக்கு வர மாட்டேன். இல்லைங்க, detach your heart from this world. உங்க இருதயத்தை இந்த உலக விஷயத்திலிருந்து கொஞ்சம் டிட்டாச்சாவே இருக்கலாம், கொஞ்சம் செப்பரேட்டாவே இருக்கலாம். தாவீது எவ்வளவு அழகா உலகத்துல இருந்தாலும் இந்த சங்கீதத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, சமூகத்துல ஊற்றிக்கிட்டே இருக்கிறார். என்னென்ன பிரச்சனை சமாளிக்கிறாரு, சந்திக்கிறாரு. ஆனாலும் ஆண்டவரை விடல, ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை விடல. அவரே ஒரே நம்பிக்கை என்பதை அவர் அந்த விஷயத்துல இருந்து அவர் தளரல. பர்சனலா விழுறாரு பாவத்துல. நம்ம ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பிரசங்கத்தை பார்த்தோம். பர்சனலா 51 சங்கீதம் பர்சனலா பாவத்துல விழுறாரு. ஆனாலும் உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்கன்னு சொல்லி அந்த சமூகத்தை ஏங்குறாரு. ஹல்லேலூயா. அந்த சமூகத்துல இருந்து உங்க பிரசன்னத்தை விட்டு நான் எங்க போவேன், உம் சமூகத்தை விட்டு நான் எங்கே நாடுவேன், எங்கே ஓடுவேன்? என்னை கழுவுங்க ஆண்டவரே, கிளென்ஸ் மீ அப்படின்னு சொல்றார். ஒரு பக்கம் பிரச்சனை, ஒரு பக்கம் போராட்டம், குடும்பத்துல பிரச்சனை, சரீர பிரகாரமா பிரச்சனை, தனிமையின் பிரச்சனை, மைண்டு நமக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது, சரீரத்துல பிரச்சனை இருக்கும். ஆனாலும் ஒரே நம்பிக்கை அவர் என்பதை மறந்துடாதீங்க. கொஞ்சம் டிட்டாச்சாவே இருக்கலாம். அது ஒரு பக்கம் அது பாட்டுக்கு போட்டோம், அதை கொஞ்சம் கண்டுக்காதீங்க. என்னங்க, அதையே கண்டுகிட்டு இருக்காதீங்க. கண்டுக்காதீங்கன்னா அதை பார்க்காம இருக்க முடியாது. ஆனா அதையே கண்டுகிட்டு நான் அதிலேயே உழண்டுட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. Detach your heart from this world. மூன்றாவதாக